சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரை மட்டும் போதாது. சாயந்தரம் 6லேருந்து 8 மணிக்குள்ள நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன நடைப்பயிற்சி, உங்க கணையத்துக்கு எவ்வளோ பெரிய பூஸ்டரா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உடைய டோஸ் குறையும். உங்க சுகரோட வேல்யூ 20லேருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் ஒரு சின்ன 20 நிமிஷம் மாலை நடைப்பயிற்சியில நடக்கும். மாலை நடைப்பயிற்சி நம்மளுக்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு இயற்கையாவே நம்ம உடம்புல வந்து சுகர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சுகர கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல நெறைய இன்சுலின் தேவைப்படும். இப்ப நீங்க வாக்கிங் எக்சர்சைஸ் ஏதாவது செய்யும்போது, உங்க தசைகளே அந்த சுகர உடம்புக்குள்ள இழுத்துக்கிறதால, உங்க சுகர் ஸ்பைக் வராம நீங்க தடுத்து நிறுத்தலாம். பொதுவா நம்ம டின்னர் சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்புல ஒரு சுகர் ஸ்பைக், அதாவது சுகர் ஏறுறத நம்ம கவனிக்க முடியும். இந்த வாக்கிங் மூலியமா இந்த சுகர் ஸ்பைக்க நம்ம கண்ட்ரோல் பண்றதால, நம்ம உடம்புல HbA1cன்னு சொல்லக்கூடிய அளவு 1லேருந்து 2% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேரத்தில நம்ம கணையம் ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்யும். இப்ப இந்த ஸ்லோவா வேலை செய்ற கணையத்துக்கு நம்ம உடற்பயிற்சி குடுக்கும்போது, நம்ம உடம்பு கணையத்துக்கு கொடுக்க வேண்டிய லோடு குறைஞ்சு, நம்ம மசில்ஸே சுகர எரிக்கிறதுக்கான வேலைகள செய்யறதால, கணையத்துக்கும் ஓய்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். எல்லாத்தோட முக்கியம், நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். ஸ்ட்ரெஸ் இல்லன்னா டென்ஷன் இல்ல. டென்ஷன் இல்லன்னா சுகர் ஈஸியா கண்ட்ரோலுக்கு வரும். பிராக்டிகல் டிப்ஸ பார்க்கலாம். எப்பலாம் நடக்கலாம்? சாயந்தரம் 6லேருந்து 8:30 மணிக்குள்ள உங்க நடைப்பயிற்சிய செய்யலாம். எவ்வளோ நிமிஷம் நடக்கணும்? 20 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். யார் நடக்கக்கூடாது? உங்க பிபி ரொம்ப கண்ட்ரோல்ல இல்ல. உங்க கால் பாதத்தில வந்து உணர்ச்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல கால் பாதத்தில புண் இருந்ததுன்னா, மருத்துவர் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நடங்க. சிம்பிள் நடைப்பயிற்சி ஒரு மாத்திரை மாரி வேலை செய்யுது. உங்க சுகர 20லேருந்து 30 பாயிண்ட் குறைக்குது. உங்க HbA1c அளவ 1லேருந்து 2% குறைக்குது. இது எல்லாமே நம்ம கணையத்துக்கு நம்ம குடுக்கக்கூடிய கிஃப்ட். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். 1 வாரம் கழிச்சு உங்க சுகர் லெவல் என்ன மாறுதுன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.